எந்த மனிதனிலும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் வெளிச்சம். அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் வெளிச்சமாக இருந்து, நீர் எங்கள் விளக்காக இருந்து, நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் மனதார ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இதோ நீர் எங்கள் வெளிச்சம் ஆண்டவரே. உலகில் வந்த எந்த மனுஷனிலும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் விளக்கை ஏற்றுகிற ஆண்டவர். நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் பாடலோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். ஹல்லேலூயா. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. எல்லா கைத்தட்டி, எல்லாரும் சிறியோர் பெரியோர் வரைக்கும், பின்னால வரைக்கும் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும். என் தேவன், கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் பாடுவோம். ஜீவனின் கருணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார். ஆமென். யார் நம்மை கைவிட்டாலும், தள்ளிவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார். என்னை அவனில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவனில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். எல்லாரும் பாடும். அவரே நம்முடைய வெளிச்சம். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்க பட்டணம் மறைந்து இருக்க மாட்டார். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர் உடனே அழிவார். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர் உடனே அழிவார். கர்த்தாவே, நீர் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய், கால்களுக்கு தீபமாய் இருந்தங்களை நடத்துகிறீர்கள். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அஞ்ச மாட்டேன். தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் கரணானவர்,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, ஆமென், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இதற்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன், மகனே மகளே என்று சொல்லி மரியாதை அழைத்தவர், சபையை அழைத்தவர், இதோ உங்களை என்னும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர், முற்பிதாக்களை அழைத்தவர், நம்மையும் இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், ஆமென், இயேசு என்னோடு இருந்தார். விபத்துகள் வந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வருகிறார். என்னை நடந்தார். சிங்கக்கேபியோ எல்லாம் ஏது வந்தாலும் என் தேவன் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூழ்நிலைப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எல்லாம் சேர்ந்து சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே, ஆமென், அவரே அவரே இயேசு ஒருவரே நம்மை காக்கிற தேவன். எது வந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் எத்தனை மடங்கு சூடேற்றினாலும் கர்த்தரோடு இருக்கிறார். அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
எல்லாம் சேர்த்து ஆராதனை உமக்கே. ஆமென். இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை இந்த விஷயம் எல்லாரும் ஆராதனை உமக்கே. எல்லாரும் பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவே கண்மலையானவரே, கோட்டையானவரே, புகலிடமானவரே, பஞ்சமானவரே, எங்கள் அரணே உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் எல்லாரும் பாடுவோம், சிறியோர் முதல் பெரியவர் வரை எல்லாரும். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா ராஜாதி செய்த நன்மைகளை ஆமென் எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற நாளில் நன்மை செய்த ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் பாடுவோம். நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பி ஆண்டவரை துதிக்கட்டும். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000 10,000 அவைகளிலும் மேலானவைகள் அப்பா. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்கள் உள்ளம் நிரம்ப நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் அப்பா 2ஆம் மாதத்தின் இந்த 10ஆம் தேதி வரை எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. 40 நாட்களை முடித்து ஆண்டவரே 41வது நாளில் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரே அப்பா. நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தை, இந்த வருடத்தை எத்தனையோ பேர் எங்களோடு ஆரம்பித்தார்கள், ஆனாலும் அவர்கள் எங்களோடு இல்லை. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை அப்பா. எத்தனையோ பேர் எதிர்பாராத பலவீனங்களில், எதிர்பாராத ஆண்டவரே சில விபத்துகளில், சில வியாதிகளில், சில சூழ்நிலைகளில் அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நேற்று இரவில் ஒரு செய்தி, முதல் 6 சொன்னேன். ஒரு 35 வயது வதிக்கத்தக்க ஒரு திருமணமாகி ஒரு 7-8 வருடமான ஒரு சகோதரர் கிரிக்கெட் விளையாட போய் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு அதுவே கடைசியில் அவருடைய மரணத்தில் கொண்டு வந்து நேற்று இரவில் அவர் மரித்து போனார். இன்றைக்கு மரணம் எப்படி வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு நல்ல மனைவியை, ஒரு நல்ல குழந்தையை அவர் விட்டு அவர் தான் இப்படி விளையாட போன இடத்துல இப்படி இந்த விதத்தில் தனக்கு ஒரு மரணம் வரும் என்று சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் நானும் ஆலயத்தை வந்திருப்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. அவருடைய பராமரிப்பு நம்முடைய உயிரை இந்த நாள் வரைக்கும் காத்து வந்திருக்கிறது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஜீவனை இந்த நாள் மட்டும் காத்து வந்திருக்கிறப்பா. இருதய நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதித்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தான், துணை நின்றான், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த
மகிமை இயேசுவே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தோம், தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தோம், தேவ நன்மை தங்கிடும். எரிகோ கோட்டை விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குவார். தங்கிடும் இதயம் நன்றியுடன் தினமே துதித்திடுவோம். மகிமை இயேசுவே தினமே துதித்திடுவேன். மகிமை இயேசுவே தினமே துதித்திடுவோம். எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு பலத்தோடு, எங்கள் முழு ஆவியோடு, எங்கள் முழு சிந்தையோடு, எங்கள் முழு மனதோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய்ன்னு சொன்னீரே. எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்மீது நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர், உம்மிடத்தில் அன்பு கூறுகிற நாட்கள், உம்மிடத்தில் அன்பு கூறுகிற நாங்கள் மற்ற இடத்திலும் அன்பு கூற, ஆண்டவரே அன்பை விதைக்க, ஆண்டவரே அன்பை அறுக்க, உடைய நாமத்தை மையப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம். நீரே தொடர்ந்து இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்படும். உடைய பிள்ளைகளோடு கூட, எங்களோடு கூட, என்னோடு கூட நீர் பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். 23ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை 6 அன்னைக்கு மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மூலப்பொருள் ரொம்ப முக்கியமானது. 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். வீட்டில் முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில் விளக்குகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். சிமிழ் விளக்குகள், அதை மண்ணெண்ணெய் விளக்குகள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது தேவை? முக்கியம் மண்ணெண்ணெய். அந்த எண்ணெய் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பல்பு நன்றாக எரிய வேண்டும் என்று சொன்னால் மின்சாரம் தேவை. இப்பொழுது நல்ல நமக்கு ஏசியில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். சில இடங்கள் ஃபேன் என்ன பண்ணுறோம், நம்ம போட்டிருக்கோம். ஏசி 10 போடுறோமா, அல்ல ஏசி வேண்டான்னு போடுறோமா? அதுக்கும் என்ன தேவை இருக்குது? மின்சாரம் தேவை இருக்குது. அப்போ நம்ம பெற்றிருக்கிற இந்த வெளிச்சம், அதுக்கு மின்சாரம் தேவையாக இருக்கிறது. அதே போல் ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுக்குள்ளே வாழ்வதற்கு இந்த வேதம், இந்த விளக்காய் இருக்கிற இந்த வேதம் வெளிச்சம், இந்த வேதத்தின் வெளிச்சம் அவருக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
ஆம், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான வெளிச்சத்தை, விளக்கை ஆண்டுடைய வார்த்தையின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே ஒரு மனிதனை விளக்கு என்று சொல்லி அம்மனிதனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வேத பாடம் வாசிக்கிட்ட 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அந்த மனிதனை பார்க்கிறோம். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடே கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடைய யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான், சோர்ந்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடித்திருக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருபாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் விளக்கு என்று சொல்லி தாவீதோடு கூட இருந்த மனுஷர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பெலிஸ்தரோடு இந்த தாவீதின் புத்திர கூட இருக்கிற மனுஷருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே தாவீது விடாய்த்து போய் சோர்ந்து போய்விடுகிறான். அந்த நேரத்தில் பெலிஸ்த பட்டாளத்திலே இருக்கிற அந்த இஸ்பிபெனோத் என்கிற அந்த எதிராளியானவன், அவன் கூர்மையான புதிய ஒரு பட்டயத்தை அவன் வைத்திருக்கிறான். 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 300 சேக்கல் என நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பிபெனோப் பிடிக்கிறவர் அங்கே அந்த தாவீதை கொல்வதற்கு அவர் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, சண்டை நிமித்தமாக, போரின் நிமித்தமாக விடாய்த்து போயிருந்தார் இந்த தாவீது. இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் விடாய்த்த தன்மைகள், சோர்ந்து போகிற தன்மைகள் அல்லது புலம்புகிற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஆண்டவருக்காக நான் ஆலயத்துக்கு போய் நான் வேதத்தை வாசித்து நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? நான் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்தில் விடாய்த்து போன காரியம், முன்பெல்லாம் நன்றாக ஜெபித்தவர்கள் இப்பொழுது ஜெபிக்காமல் இருக்கிற காரியம், முன்பெல்லாம் நன்றாக ஆலயத்துக்கு வந்தவர்கள் ஆலயத்துக்கு போகாமல், அங்கே போனால் யார் நம்மை விசாரிக்க இருக்கிறார்கள், அங்கே போனால் யார் நம்மை என்னென்று கேட்க இருக்கிறார்கள் என்று சொல்லி விடாய்த்து போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஜெப வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் குன்றி போய் அவர்கள் விடாய்த்து போன நிலையில் அநேக நேரத்தில் நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரியானவன் புது பட்டயத்தோடு கூட, சாத்தானவன் புது பட்டயத்தோடு கூட எப்பொழுது நம்மை வீழ்த்தலாம் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். தேவ சமூகத்தில் நாம் எவ்வளோ தூரம் காத்திருக்கிறோமோ அவ்வளோ தூரம் தேவன் நம்மை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி, நம்மை உற்சாகத்தினால் நிரப்பி நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்துருக்கு தெரியும் எப்பொழுது நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி. நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்மை வீழ்த்துவது கடினம் என்பதை அறிந்து அவன் பொறுமையோடு கூட இருக்கிறான்.
நாம் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அதைவிட பல மடங்கு பொறுமையோடு கூட பிசாசு காத்திருக்கிறான். இவன் எப்படி விடாய்த்து போவான், இவன் எப்படி சோர்ந்து போவான், அவன் சோர்ந்து போகிற அந்த நேரத்தில் அவனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தாவீது விடாய்த்து போன இந்த சூழ்நிலையில் அவனை கொல்வதற்கு எதிராளியான இந்த இஸ்பிபெலோத் ஆயத்தமாய் இருந்தது போல இதோ நம்மை சுற்றிலும் சத்ருவானவன் புது பட்டயத்தோடு கூட வருவான். கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் இதோ ஆண்டவருக்குள்ள ஷார்ப்பாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு கத்தி எப்படி அது நன்றாக தேய்ந்தாலும் தொடர்ந்து அது கூர்மையாக இருக்குமோ அப்படியாய் இருக்க வேண்டும். பயன்படுத்தாத கத்தி அப்படியே ஒன்றுமில்லாமல் துருப்பிடித்து அது மங்கி போவது போல நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. அதைத்தான் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அந்த முதல் பகுதியில் அங்கே பிரசங்கி ஆக்கியோன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்: இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்குமாம். ஒரு இரும்பு ஆயுதத்தை நாம் பயன்படுத்தாமல் அல்லது அது மழுங்கி போயிருந்தால் அதை வைத்து ஒரு பொருளை நாம் இதோ உடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதை வைத்து ஒரு பொருளை நாம் ரெண்டாக உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளோ கூர்மையாக இருக்கிறதோ அவ்வளோ கூர்மையாக இருந்தால் நாம் எளிதாக அதை உடைக்கலாம். அது மழுங்கலாக இருந்தால் நாம் அதிக பலத்தை செலவழிக்க வேண்டும். நாம் அதிக பலத்தை செலவழித்து நாம் அந்த பொருளை உடைப்பதற்கு அந்த கத்தியை அல்லது அந்த இரும்பை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இதோ மழுங்கி போன ஒரு இரும்பு ஆயுதத்தை போல இருந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் மழுங்கி போன ஒரு இரும்பு ஆயுதமாக நாம் இருந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் கர்த்தருடைய வேதமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அது மனிதனை ஊடுருவி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாசியுங்கள்: தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை ஆவியும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறதாம். எப்படி தேவனுடைய வார்த்தை அது கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கிறதோ அதே போல நாம் ஆண்டவருக்குள்ள அவருடைய வார்த்தையினாலே நாம் நிறைந்து ஒரு கருக்குள்ள பட்டயத்தை போல நாம் இருக்க வேண்டும். இங்கே பெலிஸ்தரோடு நடந்த சண்டையிலே தாவீது விடாய்த்து போனான், தாவீது சோர்ந்து போனான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வேதம் அந்த 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 2 சாமுவேல் 21:16-17 இப்பொழுது வாசியுங்கள். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். தாவீது விடாய்த்து போன இந்த சூழ்நிலையில், சோர்ந்து போன இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தாவீதின் கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த இதோ வேகமாக செயல்பட இந்த ராட்சதனாகிய இஸ்பிபெனோப் ஆயத்தமாக இருக்கிற அந்த நேரத்தில் நடந்த காரியம் என்ன? செரியாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அல்லேலூயா. இதோ ராஜா தாவீது விடாய்த்து போயிருக்கிறார். அவரை கொல்ல எதிரி இதோ புதிய பட்டயத்தோடு இருக்கிற சூழல்ல அங்கே செரியாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து அங்கே அந்த எதிராளியை அந்த பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு உதவி செய்கிற ஒரு அபிஷாய் என்பவன் தாவீதோடு கூட இருந்தான். தாவீதோடு கூட இருந்த இவன் சேனை அந்த படை பிரிவில் இருந்தவராக அந்த போர் வீரர்கள் ஒருவராக இருந்திருக்கலாம்.
இந்த அபிஷாய் சரியான நேரத்தில் அங்கே தாவீதுக்கு உதவி செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலவிதமான உலகத்தின் பாதையில் நாம் கடந்து போகும்போது பல சோர்வுகள், பல அசதிகள், நாம் செய்கிற வேலை நிமித்தம், நாம் செய்கிற தொழில்கள் நிமித்தம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தம் எதிர்கொள்கிற எதிர்பாராத பிரச்சனை நிமித்தம், ஐயோ என் வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த சோர்வு வருகிறது, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருகிறது, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த சவால் வருகிறது, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம், நாம் விடாய்த்து போகிறோம். அதனாலே நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, அதனாலே நம்முடைய பரிசுத்தம் சோதிக்கப்படுகிறது, அதனாலே நம்முடைய ஜெப வாழ்க்கை அது ஆண்டவருக்கு முன்பாக சவாலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க ஆவிக்குரிய இதோ நண்பர்கள், ஆவிக்குரிய உதவி செய்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நாம் சபையாக இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். எனக்கு எப்படி ஒரு நிச்சயம் உண்டோ, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனைக்கு போகிறோம், கர்த்தர் நீர் எங்கள் ஊழியரை மறைத்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் எவ்விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறீர்களோ, அந்த ஜெபந்தான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல எங்களை பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஆவிக்குரிய இதோ உதவியாளர்கள் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கு அவர்களுக்கு உதவியாளர்களாக பல பேர் இருக்கிறார்களோ, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போகும்போது, நாம் விடாய்த்து கொள்ளும்போது நமக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை. 24 மணி நேரமும் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த உலகத்தில் ஆண்டவருக்குள்ள நாம் விடாமல் இதோ தொடர்ந்து முன்னேறி செல்ல நல்ல ஆவிக்குரிய உதவியாளர்கள் நமக்கு தேவை. நமக்கு இந்த உலகத்தில் பல சொத்துகள் இருக்கலாம். நான் தேவன் நமக்கு கட்டி கொடுத்த வீட்டை ஒரு பெரிய சொத்தாக நினைக்கலாம், தேவன் நமக்கு வாங்கி தந்த ஒரு காரை ஒரு சொத்தாக நினைக்கலாம். ஆனால் அதை விட பெரிய சொத்தாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு உதவி செய்கிற, நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற நல்ல சிநேகிதர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. நாம் இந்த அனித்தியமான உலக பொருட்கள்லாம் என்ன பண்ணணுமா, நண்பர்களை நாம் என்ன பண்ணணும், நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் நண்பர்களை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் இதோ ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டிய அந்த உறுதியான வாழ்க்கைக்கு என்று சொல்லி நல்ல உதவியாளர்களை நாம் பெற்றோர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவர்கள் மற்றவர்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கிறார்கள் சொன்னால், அவர்களுக்கென்று ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு அவர்களாலே தேவனுக்காக வல்லமையாக இதோ பயன்பட முடிகிறது, அவர்களாலே தேவனுக்காக வல்லமையாக ஓட முடிகிறது. ஆகையினால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர் அல்லது நம்முடைய நண்பர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த நண்பர் நம்முடைய வேலைக்கு உதவியாக இருந்திருக்கலாம், அந்த நண்பர் நம்முடைய குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருக்கலாம், அந்த நண்பர் நம்முடைய மற்ற தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் சோர்ந்து போகும்போது, நாம் தளர்ந்து போகும்போது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய அபிஷாய் போன்ற நண்பர்கள் நமக்கு தேவை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே அமலேக்கிற்கு எதிராக ரெவிதீமிலே இதோ இஸ்ரவேலர் சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரம், அந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, மோசேயின் கை உயர்த்தப்படும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கை தளர்ந்து சோர்ந்து அது தாழ விடும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். வாசிங்க 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, அசந்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கக்கூடிய ஒரு நிலை வருகிறதை அங்கே பார்த்த அந்த ஆரோன் ஊர் என்ன செய்கிறாரு பாருங்க. ஆரோன் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து மோசேயின் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக மோசேயின் கைகள்
சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பாட்டே கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. அங்கே மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க உதவி செய்யும்படி ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கம் கைகளை தாங்கி பிடித்த பொழுது யோசுவா வழியாக ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அமலேக்கிற்கு எதிராக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மோசே தேவனுடைய சிநேகிதன் என அழைக்கப்பட்டவர், தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு மாமனிதர், ஆண்டவரை முகமாய் தரிசித்து கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்டவர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள், விடாய்த்து போகக்கூடிய தன்மைகள் வரும்போது அங்கே ஆரோனும் ஊரும் தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை நமக்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய நண்பர்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உதவியாக இருக்கிறார்களா? அல்லது என்னப்பா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க, என்னப்பா எப்போ வந்தாலும் வேதம் வாசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? வா நம்ம வேலையை பார்க்கலாம், வா விளையாட போகலாம், மூடி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இடையூறு பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களா? இன்றைக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்தோடனே நாமளும் என்ன பண்ணுவோம்? உடனே பைபிளை மூடி வச்சுட்டு உடனே ஜெயிப்பதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த என் நண்பன் வந்துட்டான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பன் கூப்பிட்டான், இனி அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன், நான் என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருந்தால், இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நமக்கு இருந்தால் அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனாலே எந்த ஒரு மேன்மையும் நாம் ஆண்டவருக்கு கொண்டு வர முடியாது. நம்முடைய நண்பர்கள், என் நண்பர்கள்லாம் இன்றைக்கு நல்ல பதவியில் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் இதோ அவங்க அரசியலில் பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக சொல்லலாம். அதே சமயம் இதோ அப்படிப்பட்டவர்களால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எந்த ஒரு உதவி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அது அந்த எதிரி தாவீதை கொல்வதற்கு புதிய பட்டயத்தோடு பிசாசு ஆயத்தமாக இருந்தது போல நம்மை வீழ்த்துவதற்கும் அவன் ஆயத்தமாக இருப்பான். ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். தாவீது சொந்த மகனால் அவனுக்கு பிரச்சனை வந்தது, சொந்த மாமனாரால் அவனுக்கு பிரச்சனை வந்தது, சொந்த மகன் அப்சலோம் அவனை துரத்தி அடித்தார். சொந்த மாமனார் சவுல் ராஜா மீகாலை, தன்னுடைய மகள் மீகாலை தாவீது கொடுத்திருந்தவர் தாவீதை விரட்டி அடித்தார். ஆனாலும் ஆண்டவரோடு கூட தாவீது இருந்தபடினாலே தேவன் அவருக்கு உதவி செய்தார். இதோ ஆண்டவரோடு தாவீது இருந்தது மட்டுமல்ல, தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய சில நண்பர்கள், ஏன் சவுலுடைய மகன் யோனத்தானே தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து அநேக நேரம் சவுல் வழியாய் வந்த ஆபத்துகளுக்கு அவன் பாதுகாப்பாய் விலகி செல்ல தேவையான உதவிகளை, தேவையான வழிநடத்தல்களை கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் அருமையான தேவப்பிள்ளைகளே, நாம் நல்ல நண்பர்களை, நமக்கு உதவி செய்யக்கூடிய, நமக்கு நல்லதை கற்றுத்தரக்கூடிய, நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கற்றுத்தரக்கூடிய நல்ல நண்பர்களை நாம் பெற்றுள்ளாய் இருக்க வேண்டும். இங்கே அபிசாய், தாவீதின் வாழ்வு ஒருவேளை முடிவுக்கு அன்றைக்கு வந்திருக்கும், ஆனால் அந்த அபிசாய் சரியான நேரத்தில் எழும்பி அந்த பெலிஸ்தனை கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தனை அவன் தன் பட்டயத்தால் வெட்டி கொண்டு போடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய பலகையில் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயமாகிய பலகையில் ஆண்டுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு வருகிற எல்லா சோர்வுகளிலிருந்து அந்த வார்த்தைகள் நம்மை உணர்த்தி நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். இங்கே இப்படிப்பட்ட சூழலில் தான் அங்கே இருந்த மக்கள் சொல்கிறார்கள். அந்த 17ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்கள். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீது மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா.
தாவீது மனுஷன் சொல்றார், நீர் இஸ்ரவேலின் விளக்கு, நீர் அணைந்து போனால் எங்கள் வாழ்க்கையே அணைந்து போகும். ஆகையினால் நீர் எங்களோட யுத்தத்துக்கு நீ புறப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஆணையிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் விளக்காக ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். அல்லேலூயா. தாவீது நான் தான் விளக்கு, நான் தான் விளக்கு, நான் தான் விளக்குன்னு சொல்லலை. அவனோடு கூட இருந்த மனுஷர் சொல்கிறாங்க, நீர் இஸ்ரவேலின் விளக்காய் இருக்கிறீர், நீர் இஸ்ரவேலின் விளக்காய் இருக்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் எனக்கு நல்ல விளக்காக, நீங்கள் என் வாழ்க்கைக்கு நல்ல வெளிச்சமாக, நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக ஆண்டவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல நாம் தான் விளக்காக இருக்க வேண்டும். விளக்கு ஏதோ எரிய, ஏற்கனவே சொன்னது போல எப்படி மண்ணெண்ணெய் தேவையோ, ஒரு லைட் எரிய எப்படி ஒரு மின்சாரம் தேவையோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் இருப்பதற்கு சத்திய வேதமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த திருவார்த்தைகள், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், இது நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்படி சூரியனிடத்திலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை வாங்கி இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதை போல ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதனால தான் தாவீது இஸ்ரவேலின் விளக்கு என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 22:29 வாசிக்கும் பொழுது அவர் இப்படி சொல்கிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். தாவீதின் மனுஷன் சொல்றாங்க, நீர் இஸ்ரவேலின் விளக்கு, அதனால நீர் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் போல, நீர் புறப்பட, நீர் என்ன விடாய்த்து போயிருக்கிறீர், நீர் சண்டைக்கு வரண்டாம், நீர் இங்கே இரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது அறிந்திருந்தான், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் அங்கே தாவீது இப்படி சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், தேவனாய் கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குறார். இங்கே 2 சாமுவேல் 22:29 தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். இங்கே 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். அவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார். அவருடைய நம்முடைய விளக்கை ஏற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நீதியின் சூரியனாக நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவராக, நம்முடைய விளக்காய் அவர் இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் விளக்கு என்று சொல்லி தாவீதை மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீரே என் விளக்காய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த கால வேளையில் நீங்களும் நானும், இதோ எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டுக்கு விளக்கு, எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டுக்கு விளக்கு, இதோ எங்கள் பிள்ளைகள் படித்து வந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வரும், எங்கள் வீட்டுக்கு ஒரு விளக்காக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம். சில நேரத்தில் சில பேப்பர்களில் மரண செய்தி வரும்போது எங்கள் குல விளக்கு அணைந்தது அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு அவ்வளோ நாளும் விளக்காக இருந்தவர் என்ன மரித்து போனார், எங்கள் குல விளக்கு மறைந்தது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விளக்காக ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையால் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு இருளை அவர் வெளிச்சமாக்க போதுமானவராக இருக்க அப்படின்னாலே அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி நாம் பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு விளக்காக இருக்கிறோம்? இஸ்ரவேலின் விளக்கு என்று சொல்லி தாவீதின் மனுஷர் சொன்னார்கள். தாவீதோ தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், தேவரீர் என் வெளிச்சமாய் இருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. அங்கே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அதே போல உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம், உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில்
நாம் பார்க்கும் பொழுது அங்கே மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் 5:14 இப்படி சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 16ஆம் வசனத்தில் அந்த வெளிச்சம் என்னதான்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் என்ன? மனுஷர் காண்கிற நற்கிரியைகள், மனுஷர் நம்மிலே காண்கிற நற்கிரியைகள், நல்ல செயல்கள், நல்ல பேச்சு, நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக மற்றவர்கள் மத்தியில் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நற்கிரியைகள் செய்கிற இடத்துல நம்மை அவரிடத்திலிருந்து வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படி நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். கொரோனா காலங்களில் எத்தனையோ பேர் இதோ நாம் அதுவரைக்கும் உதவி செய்யாதவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்தோம். இதோ புறஜாதி மக்கள் உதவி செய்வதை பார்த்து நாமும் உதவி செய்யாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி அநேகர் நம்மிலே உதவி செய்தோம். அந்த காரியங்களை நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் செய்ய மறக்கவே கூடாது. குறிப்பாக ஆலயத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு ஐக்கியங்களாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நாம் தேவனுக்கு மகிமையாக செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் அதை செய்ய நாம் தவறவிடக்கூடாது. ஐஎம்எம் மிசில் ஃபீல்டு கண்டித்து கடந்த நாட்களில் நாம் நம்முடைய நற்கிரியைகளை இதோ நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகள் வழியாக ஒவ்வொருவர் நீங்கள் செய்து வந்த அந்த ஒவ்வொரு பலகாரங்கள், ஒவ்வொரு அந்த பொருட்கள் வழியாக உங்கள் வெளிச்சம், நீங்கள் ஏலத்துக்கு கொண்டு வந்த பொருட்கள், எடுக்கப்பட்ட பொருட்கள் வழியாக உங்கள் கிரியைகள் தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர் முன்பு பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதே போல வரக்கூடிய நாட்களில் நாம் கிளை சபை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அந்த நாட்களிலும் தொடர்ந்து நம்மால் என்றதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இப்படிப்பட்ட ஒரு அழகான சபையை தந்திருக்கிறீர், அதே போல சபை இல்லாத இந்த இடத்துல நாங்கள் எங்களால் இயன்றதை கொடுத்து ஒரு சபையை கட்ட எங்களுக்குள்ள அந்த வெளிச்சமாகிய நற்கிரியையை நீர் தந்து ஆண்டவரே பரலோகத்திற்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் அப்படிப்பட்ட மக்கள் முன்பாக பிரகாசிக்க எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். வருகிற வாரம் நாம் பெண்கள், நீதியாள் பெண்கள் ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம். இந்த ஆண்டு விழாவை கொண்டாட போகிற இந்த சூழலில் எல்லா தாய்மார்களும் உங்களால் இயன்றதை கொடுத்து அந்த நற்கிரியைகள் வழியாக, அந்த சின்ன ஒரு செயல்கள் வழியாக, உழைப்பின் வழியாக, நீங்கள் கொடுக்கிற சிறு காணிக்கைகள் வழியாக நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது முழு சபையும் எல்லாரும் அந்த நாளில் மகிழ்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கு அன்பின் விருந்திலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தும். தாய்மார் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. தாய்மார்கள் எல்லாரும் ஆண்டவரே வர்ற வாரத்தில் அந்த நற்கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் பாத்திரமாய் பயன்படுத்தும். எங்கள் வெளிச்சம் எங்கள் சபையார் எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் ஆண்டவர் உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நீர் எங்களை பயன்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் வேதபட வாசிக்கட்ட யோவான் 5:35 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் யோவான் சாலனை பற்றி இப்படி வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில நாள் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாக இருந்தீங்க. அவன் எழுந்து பிரகாசிக்க விளக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய வேலை ஸ்தலத்துக்கு, நம்முடைய தொழில் ஸ்தலத்துக்கு நீங்களும் நானும் தான் ஆண்டுடைய சாட்சியின் விளக்காக நாம் காணப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இதோ நம்முடைய பெற்றோர், மற்றவர்கள், பிள்ளைகள் நம்மை பார்த்து இதோ எரிந்து பிரகாசிக்க விளக்காய்
இதோ நாம் இருக்கிறோம் என்பதை சாட்சியாக சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். யோவான் 3:30 பார்க்கிறோம். அங்கே யோவான் சானகன் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டாம். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவனாக இருந்தபோது கர்த்தர் இந்த யோவான் சானகனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் பயன்படுத்தினார். தாவீது இஸ்ரவேலின் விளக்காய் இருந்தான். இந்த யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஆனால் காரணம் என்ன? அவர் பெருகணும், நான் சிறுகணும். இயேசு என்னில் பெருகணும், நான் சிறுகணுங்கிற மனநிலையோடு கூட இருந்த இந்த யோவான் சானகனை ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்க வைத்தது போல நீங்களும் நானும் கூட இந்த தாவீதை போல, இந்த யோவான் சானகனை போல, ஆண்டவரே நீர் எங்களில் பெருகி இருக்க வேண்டும். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் பெற்று மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற பிள்ளைகளாய், அப்படிப்பட்ட நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி கொள்ளாமல் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அது எரிய எரிய அப்படி உருகி போவது போல நாம் ஆண்டவருக்காக நற்கந்தமாக சுடர்களை போல பிரகாசிக்க, வெளிச்சத்தை கொடுக்க ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் ஆண்டு கருத்தை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை நடத்தும். தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் என் தேவன் நீர் என் அருகிலிருந்து என்னை நடத்துவீர். அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிற ஆண்டவர், கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்துகிற ஆண்டவர் நம்மை நடத்த அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த பழைய பாடல் ஏற்கனவே பாடின அந்த பாடலில் ஒரு சரணத்தை பாடி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாய். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாய். என் தேவனின் வெளிச்சம், வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கவனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நீர் ஆண்டவரே எங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர். உலகத்தில் வந்த எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிற நீர். அன்றைக்கு தாவீது மனுஷர் தாவீதை இஸ்ரவேலின் விளக்காக பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ ஆண்டவர் என் வெளிச்சமாக இருக்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறீர், உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறேன் என்று சொன்னார். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார். அந்த யோவான் சானகன் சொல்கிறார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இந்த நல்ல ஆண்டவரே காலை வேளையில் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இதோ எங்களில் நற்கிரியை தொடங்கி இருக்கிற ஆண்டவர், அது நிமித்த பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய விதத்தில், எங்கள் வெளிச்சம் மற்ற முன்பு பிரகாசிக்கக்கூடிய விதத்தில் நீர் செயலாற்றும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்.
வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை பாக்கியத்தை தந்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.